ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதோட டைப்ஸு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு செட் ஆகும், எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்தோம். ப்ளஸ் கூடுதலாக பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றியும் நம்ம டெடிக்கேட்டடாகவே ஒரு வீடியோ போட்டோம். என்ன மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். இன்றைக்கி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸும் நம்ம கொஞ்சம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்தராக நான் நல்ல மிட் கேப்பில் எப்படி, ஸ்மால் கேப்பில் அப்படி, அப்புறம் இஎல்எஸ்எஸ் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் வீடியோஸ் நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸ்டில் நம்ம ஒரு வாட்டி சொல்லுவோம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 100 கம்பெனிஸை தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு, அதாவது அவங்களோட சொத்து மதிப்பை வச்சு இந்தியாவில் டாப் 100 கம்பெனிகளில் லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்கிறோம். இந்த 100 கம்பெனியை வரிசையில் லிஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா செபி அவங்க தான் லிஸ்ட் பண்ணியிருக்க போகிறாங்க. இப்போது இந்த 100 கம்பெனியில் டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போய் போடுறோம் அப்படின்னா அதை தான் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்ல போகிறோம். இப்போ இது இல்லாமல் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க என்னென்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் போட மாட்டாங்க. எந்த கம்பெனி நல்லா மூவ் ஆகும், எல்லாம் நல்லா இறங்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களா பிக் பண்ணி பண்ணுறது ஆக்டிவ் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த ஆக்டிவ் ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பாசிவ் ஃபண்டை விட ஆக்டிவ் ஃபண்டில் இன்னுமே அதிக ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு வரது தான் இவங்களோட முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கொடுக்குற அந்த கமிஷன், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ விட இந்த ஆக்டிவ் ஃபண்டுக்கு நம்ம அதிகமாகவே கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஒரு 0.5% நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு 1, 1.5, 2% இருக்குமே கூட இவங்க வாங்குவாங்க. அந்த கொடுக்குற எக்ஸ்ட்ரா காசு எதுக்காக அப்படின்னு பார்த்தா இதை விட இவங்க எக்ஸ்ட்ராவாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக மட்டும்தான் இவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறதே நல்ல லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எது அப்படிங்கிறத பற்றி நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை மட்டும் தான் எடுத்து வைக்க போகிறேன். அண்ட் அது எப்படி நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது நான் பல க்ரைட்டீரியாவில் இதை நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க, இந்த மாதிரி பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. லார்ஜ் கேப்பில் பல கம்பெனிஸ், பல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க லார்ஜ் கேப்பில். இவங்களோட மெயின் கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 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 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, இதை பீட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் கோலாக இருக்கும். அதாவது இவங்களோட இதுதான் பெஞ்ச் மார்க்காக வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி ஒரு 15%, நம்ம இண்டெக்ஸ் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒரு வருஷத்தில் அப்படின்னா இவங்க ஐடியா எப்படி இருக்கும், இவங்களோட பிளான், இவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும்னா 15% பீட் பண்ணணும். லைக் நான் ஒரு 16, 17, 20% ப்ரொடியூஸ் பண்ணணும். எனக்கு கூட என்ன நம்பி காசு போடுறவங்க, இதுதான் இந்த லார்ஜ் கேப்போட முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இப்படி என்னென்ன கேட்டகரிலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த லார்ஜ் கேப், எந்தெந்த லார்ஜ் கேப் கன்சிஸ்டண்ட்டாக பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணிகிட்டே இருக்குது, இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை ரிட்டர்ன்ஸ் வைஸ் பீட் பண்ணிகிட்டே இருக்குது, இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தா அவங்களோட காம்படிட்டர்ஸ் யார் யாரெல்லாம் கரெக்டாக ஒரு 10 கம்பெனி இருக்காங்கன்னா 10 பேரும் பீட் பண்ணி எந்த கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அந்த கம்பெனியோட ஆல்ஃபா வேல்யூனா என்ன, பீட்டா வேல்யூனா என்ன, அது எதுக்கு நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதை க்ரைட்டீரியா வச்சு, அப்புறம் கிறிஸ்டலோட ரேட்டிங்கை வச்சியும், அதுக்கப்புறம் யார் இருக்கிறது நல்ல ரிட்டர்ன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு நல்ல சேஃபஸ்ட்டு ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட்டாகவும் இருந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி பல குட் க்ரைட்டீரியாஸை வச்சு ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அது என்ன ஏதுங்கிறத நம்ம வீடியோட எண்டில் நம்ம சொல்லுவோம். அண்ட் எதை வச்சு நம்ம அதை செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, மியூச்சுவல் ஃபண்டும் சரி, இஸ் ரிலேட்டட் வித் த ரிஸ்க். ஓகேவா? கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அதில் இருக்க தான் செய்யும். ஸோ நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நீங்கள் 100 யூடியூபர்ஸ் வீடியோ பார்த்து நீங்கள் அவங்க சொல்கிறத வாங்காதீங்க. இதை ஒரு ஐடியாவை வச்சுக்கோங்க. ஐடியாவை வச்சுட்டு நீங்கள் உங்கள் சைட்லேயும் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த லார்ஜ் கேப், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு ட்ராக்வெல். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸில், லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஒரு லாங் டர்முக்கு தான் நான் போட போகிறேன். நான் பெரிய ரிஸ்க்லாம் நான் எடுக்க விரும்பல. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு மார்க்கெட் நல்லா ஏறும்போது திடீர்னு ஒரு 50-60% கொடுக்குது, திடீர்னு இறங்கும்போது திடீர்னு ஒரு 40-50% குறையுது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஏற்ற இறக்கங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. டீசெண்டாக அதோட ஏற்ற இறக்கங்கள், அதில் வாலட்டிலிட்டி இருக்கணும். வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை மார்க்கெட் டேர்மில். ஸோ பெரிய அளவுக்கு வாலட்டில் இல்லாமல் டீசெண்டாக இருக்கணும். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கணும். எனக்கு மற்ற மார்க்கெட், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் விட டீசெண்டாக கொடுக்கணும். பெரிய ரிஸ்க் எடுக்கிற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கும், ப்ளஸ் ஒரு 50 வயசுக்கு மேலே ஆனவங்களே ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கும் இது லார்ஜ் கேப் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இதை நம்ம பார்க்குறோம், மெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போய் பார்ப்போம்.
சரி, இப்ப நம்ம வந்து லார்ஜ் கேப்ல வந்து இருக்கிற எல்லா ஃபண்டோட டேட்டாஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை பார்க்கும்பொழுது வந்து இது இருக்கும் நமக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல லார்ஜ் கேப் யார் யாரும் ஹோல்ட் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 32 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஎம்சிஸ் வந்து லார்ஜ் கேப் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட என்ன மாதிரி பிளான் எல்லாமே நம்ம வந்து டைரக்ட் பிளான் தான் எடுத்துக்கிறோம். இன்னொன்னு பார்த்தா எல்லாமே லார்ஜ் கேப் பிளான்ஸ். அண்ட் இதுல கிறிஸ்டல் ரேட்டிங்ஸ். இப்போ நான் கிறிஸ்டல் ரேட்டிங் வந்து சீக்வன்ஸ் அந்த ஆர்டர் வைஸ் பண்ணி வச்சிருக்கேன். So இதுல டாப் பார்த்தா வந்து நமக்கு 3 கிறிஸ்டல் ரேட்டிங் கொடுத்துருவாங்க. இது கிறிஸ்டல் ரேட்டிங் நம்ம கம்பல்சரி எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 4, 5ங்கிறது கூட ஒரு நல்ல ரேட்டிங் தான். 5ங்கிறது இந்த ரேட்டிங்ல ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னா அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுது, எந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, எல்லா பல கிரைட்டீரியாஸ் வச்சு அவங்க வந்து ரேட்டிங் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏயுஎம் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது அந்த கம்பெனி வந்து பர்டிகுலர் ஃபண்ட் ஹவுஸ்ல வந்து எவ்வளவு பணத்தை வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஜேஎம் லார்ஜ் கேப் அது பார்த்தா வந்து ஒரு 80 கோடி பண்றாங்க. ஸோ ரொம்ப சின்ன கம்பெனி. இப்பதான் புதுசா ஏஎம்சி அது வந்திருக்கு. இப்போ ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் பார்த்தா வந்து அவங்க 49,000 கோடி கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய ஏஎம்சி அது. இப்போ நிப்பான் பார்க்கும்போது 21. ஸோ இது இப்போ அதே வந்து இப்போ நம்ம 1 வீக்கோட டேட்டா எடுக்கிறோம். அதே மாதிரி 1 மந்த் 3 மந்த்ஸ் 6 மந்த் பார்க்கும்போது ஸோ ஓவராலா வந்து 10 வருஷத்தோட டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆன் அ லாங் ரன் இப்போ நம்ம ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறோம். இல்ல ஒரு ஒரு நான் ரொம்ப வருஷத்துக்குலாம் போடல. இப்போ ஆக்டிவா நான் ரொம்ப வருஷத்துக்கு போட போறேன்னா நம்ம பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டே போயிடலாம். நம்ம இண்டெக்ஸே இல்ல நான் ரொம்ப ஷார்ட் டர்ம்ல போட போறோம். ஒரு 3-5 இயர்ஸ்க்குள்ள போடுறேன் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நம்ம இந்த ரேஞ்ச்லயே பாருங்க. இப்போ இதுல நம்ம வந்து பிட்வீன் 18 20% இருக்கு. இப்போ எந்த மியூச்சுவல் நம்ம லாஸ்ட்ல எல்லாம் போகும்போது இப்போ 16, 15 இந்த மாதிரி 17 இப்போ இந்த ரேஞ்ச்ல கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இது வரைக்குமே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ரேட்டிங் பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்கெல்லாம் பார்க்கும்போது பிட்வீன் 18 to 20% இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 5 இயர்ஸ் இதே நம்ம வந்து 3 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது வந்து ஆவரேஜா இப்போ நம்ம இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பொதுவாக ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க ஆவரேஜா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து அப்ராக்சிமேட்டா 17.5% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே 3 இயர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 15.5%, 2 இயர்ஸ் இல்ல 1 இயர்லாம் பார்க்கும்போது அரௌண்ட் 30%. லாங் ஸ்பேன் அப்படின்னு போகும்போது எப்பவுமே பிட்வீன் 15 to 17% நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மேஜர் கரெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே கூட நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா அட்லீஸ்ட் 15% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆன் லாங் ரன். சோ நான் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சிருந்தது எது அப்படின்னு பார்த்தா நிப்பான் இந்தியா தான். எதனால அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு டேரக்டா சார்ட்ல காட்டுறேன். அண்ட் இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஏன் மற்றதுக்கு நான் எடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது மற்றது எல்லாத்தையும் செக் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்தது. கம்பேரிட்டிவா நம்ம லாஸ்டா இந்த 3 வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு இருக்கிறதுலயே நல்லா ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாகவும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைஸ் கம்மியாகவும் இருக்கிறது எதுன்னு பார்த்தா வந்து நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் அந்த டைரக்ட் க்ரோத் அதான் இருக்கு. நான் டேரக்டா உங்களுக்கு வந்து இது வந்து சார்ட்ல போய் காட்டுறேன். இந்த க்ரோ ஆப்ல இருக்கு. நீங்க க்ரோலையும் பார்த்துக்கலாம் இல்ல இந்த ஜெரோதா காயின்லயும் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து க்ரோல பார்க்கும்பொழுது இப்போ பாருங்க இது வந்து மினிமம் எஸ்ஐபி வந்து 100 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்கிறாங்க இவங்க. அண்ட் இது ஆப்வியஸா நம்ம பார்த்த ரிசல்ட் ரேட்டிங் 5 கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ். இப்போ இது வந்து எத்தனை கம்பெனி 55 கம்பெனிஸ் வந்து இவங்க ஹோல்ட் பண்றாங்க. எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான். இது என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறதுலாம் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பல கம்பெனிஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கும். HDFC பேங்க், ஐசிசி, ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் ஐடிசி, இந்த ஆக்சிஸ் பேங்க், டாடா பவர், இந்த மாதிரி பல கம்பெனிஸ், HCL, இன்ஃபோடெக், இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்து நம்ம கேள்விப்பட்ட கம்பெனிஸ் தான் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் லார்ஜ் கம்பெனி அப்படின்னாலே வந்து அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க ப்ரூவ் பண்ணவங்க இந்தியாவில வந்து ஒரு பெரிய growth இந்தியன் எக்கானமி வளர்றதுக்கு பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இவங்கெல்லாம். இப்போ அவங்க கிட்ட இருக்கிற பணத்துல வந்து பார்த்தா 98.4% ஆஃப் பணத்தை வந்து அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீதி 1.6% பணத்தை வந்து அவங்க கேஷா வச்சிருக்காங்க. எதனாலன்னு பார்க்கும்போது ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு விழும்போது அந்த நேரத்துல போய் கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட்ல வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வச்சிருப்பாங்க எப்பவுமே. சோ இப்போ இந்த 55 கம்பெனி வச்சிருக்காங்களா அது எந்தெந்த செக்மெண்ட்ல பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போ பினான்சியல் பார்த்தா வந்து ஒரு 34.2% இருக்காங்க. எனர்ஜில அதர்ஸ், கன்சியூமர்ஸ் இந்த மாதிரி பல. இப்போ டெக்னாலஜி வைஸ் பார்த்தா 6.4. இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நம்ம 100 ரூபாய் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல 34.2 rupees வந்து இந்த பினான்சியல் செக்மெண்ட்டுக்கு போகும். அதுலயும் ரொம்ப பர்டிகுலரா பார்த்தா இப்போ இந்த கம்பெனிஸ் பக்கத்துலயே வந்து நமக்கு ரொம்ப டீட்டெயிலாவே கொடுத்துருப்போம். HDFC பேங்க் ஃபைனான்சியல் செக்டர்ல வருது. அது ஈக்விட்டி எல்லாமே ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எவ்வளவு பர்சன்டேஜ் 9.27, which means நான் 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா 9.27 rupees அவங்க HDFC பேங்க்ல எடுத்து போய் போட்டுருவாங்க. அதேதான் இப்ப ஆக்சிஸ் பேங்க் பார்த்தா 3.8. சோ இந்த மாதிரி நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து நம்ம அலோகேட் பண்றோம் அந்த கம்பெனிஸ்க்கு அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க பார்த்தா டாடா மோட்டார்ஸ், ஜொமேட்டோ இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்து உள்ள. சோ இன்கேஸ் ஜொமேட்டோ வந்து நமக்கு பிரச்சனை கொடுத்து ஒரு வேலை கீழே போகுது அப்படின்னா கூட ஆல்ரெடி நல்ல கம்பெனிஸ் இப்ப டாடா மோட்டார்ஸ், இப்ப மத்த கம்பெனிஸ், ஐடிசி இதெல்லாம் வந்து பேலன்சிங் ஆயிடும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ. சோ நம்ம வந்து அதுக்காக பயப்பட தேவை. இப்ப பேடிஎம் கூட இருக்கு. இப்ப பேடிஎம் அவ்வளவு பெரிய ஃபால வந்து ஹேண்டில் பண்ணிச்சு. ஸ்டில் அது உள்ள இருக்கு. ஆனா அதோட போர்ஷன் பார்த்தா அவங்க ரொம்ப மினிமம். இப்போ 0.71% எங்க இருக்கு, இந்த 9% எங்க இருக்கு அப்படிங்கறது நீங்க பாருங்க. இந்த பர்சன்டேஜ் எங்க கணக்குல பாக்கலாம் அப்படின்னா அவங்களோட 21,000 கோடியில 9%
அந்த 9.5% HDFC பேங்க் வச்சிருக்காங்க. 0.7% தான் இந்த பேடிஎம்ல வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது பெரியசா வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவை. சின்ன சின்ன கம்பெனிகள் சின்ன சின்ன போர்ஷன் வச்சிருக்கிறது வந்து அந்த கம்பெனி ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணிடும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா வந்து இப்போ இதோட ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 6.14. ஸோ ஆல்ஃபா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கோம். இப்போ பெஞ்ச்மார்க் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து பீட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்ச்மார்க் 0ல இருக்கு அப்படின்னா இப்போ 0 அப்படின்னா பெஞ்ச்மார்க்கு ஈக்குவலா போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதுதான் பெஞ்ச்மார்க் அப்படின்னா வந்து இந்த 0 தான் வந்து பெஞ்ச்மார்க்கோட ஈக்குவல். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 0வா இருக்கு அப்படின்னா பெஞ்ச்மார்க்கும் இதுவும் வந்து ஒரே லெவல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்கேஸ் 1 அப்படின்னா வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பெஞ்ச்மார்க்கை விட. இப்போ இதே இங்க வந்து 2 அப்படின்னா வந்து 2 ஸ்டெப்ஸ், அதாவது 2% அளவுக்கு அவங்க. ஸோ இப்போ இது வந்து 6 அப்படின்னு பொழுது 6 மடங்கு வந்து நம்ம வந்து பெஞ்ச்மார்க்கை விட இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். இப்ப நெக்ஸ்ட் பார்க்கும்போது பீட்டா வேல்யூ அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க், அதாவது வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி குறிக்கிறது. சோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பேசியிருப்போம், நீங்க வேணா அதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இப்போ 5 இயர்ஸ்க்கு 3 1 இயருக்கு இப்போ ஷார்ட் டேர்ம்ல போறதா வந்தா நீங்க 1 3 5 எது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து அதோட பியர் காம்படிஷன். இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம 100 ரூபாய் கொடுக்குற 100 ரூபாயில வந்துட்டு 0.82 பைசே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ், அதாவது இவ்வளவு பெரிய ஃபண்ட் ஹவுஸை மேனேஜ் பண்றதுக்கு இதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சேலரி மாதிரி. ஸோ ஒரு சின்ன கமிஷன் மாதிரி. சோ இது வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸிட் லோடுன்னு பார்த்தா 1% இருக்காங்க. பட் இது 7 டேஸ்க்கு உள்ளதான். 7 டேஸ் தாண்டி நீங்க போனீங்க அப்படிதான் பிரச்சனை. ஐ மீன் சேஃப். 7 டேஸ்க்குள்ளேயே நீங்க விற்க போறீங்க அப்படின்னா வந்து 1% நீங்க கொடுக்குற அமௌண்ட்ல நீங்க கட்டிடணும் உங்களுக்கு. ஸ்டாம்ப் டியூட்டி, டாக்ஸேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல். சோ இப்படிதான் வந்து நம்ம வந்து இப்போ நீங்க இதே தான் காயின் ஜெரோதா காயின்லயும் வந்து நீங்க கீழே பார்த்துக்கலாம். அண்ட் இதுல இன்கேஸ் நீங்க வந்து ஜெரோதா காயின்ல வந்து நீங்க ஓபன் பண்ணணும், ப்ரோக்கரேஜ் ஓபன் பண்ணணும்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து நிப்பான் இந்தியா வந்து ரொம்ப தாராளமா வந்து கண்டிப்பா ஒரு கிரீன் மார்க் நம்ம கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆன் அ லாங் ரன் வந்து ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வித் குட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ரொம்ப டீசென்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட நல்ல ட்ராக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ ஷார்ட் டேர்ம்ல பார்த்தா வந்து நமக்கு வந்து 35-37% கொடுத்துருக்கிறதுலாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பெர்சன்டேஜ். இப்போ அதை விட இதெல்லாம் வந்து இப்போ நீங்க பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னுமே அதிகமாக கொடுத்துருக்காங்களே. இப்போ இங்க பாருங்க, இப்ப இங்கெல்லாம் வந்து இப்போ 1 இயர்ல பார்க்கும்போது இவங்க எல்லாம் வந்து இப்ப இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாம் வந்து 1 இயர்ல இப்போ 40% எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பொழுது அவங்க ஒன்னும் ட்ராக் ரெக்கார்ட் செட் பண்ணல. இப்பதான் வந்திருக்காங்க அவங்க. இப்ப பாத்தீங்கன்னா 122 crores தான் அவங்க கிட்ட இருக்கு. இன்னும் 2 years தான் இருக்கு. இன்னும் பெரிய அளவுக்கு. சோ இன்கேஸ் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது ஓகே அப்படின்னா அவங்க இதுலயும் அவங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னும் நமக்கு ரிசல்ட் ரேட்டிங் வரல, பெரிய அளவுக்கு அவங்க வந்து இன்னும் அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே ப்ரூவ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஆல்ரெடி ட்ராக் ரெக்கார்டு லார்ஜ் கேப் போறதுக்கான ரீசனே வந்து சேஃப்டிக்காக தான். ஸோ அந்த சேஃப்டிங்கிற பொழுது ஆல்ரெடி நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு நல்ல பெர்சன்டேஜ்ல நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இவங்களை ப்ரிஃபர் பண்றதே ரொம்பவே பெட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி லார்ஜ் கேப் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பேசியிருப்போம், கொடுத்துருப்போம் அப்படின்னு நம்ம நம்புறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தா நம்ம ஆல்ரெடி பல வீடியோவில் சொன்ன மாதிரி இதோட டாக்ஸேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா லாங் டேர்மில் வந்து 10%, ஷார்ட் டேர்மில் வந்து 15% டாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தாண்டி நம்ம வாங்கி வச்சிருக்க மியூச்சுவல் ஃபண்டை விற்றா அது வந்து லாங் டேர்ம், அதில் 10% வர ப்ராஃபிட்டில் 10%. ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வாங்கி விற்றுட்டோம் அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக கன்சிடர் பண்ணி அந்த வந்த ப்ராஃபிட்டுக்கு ஒரு 15% டாக்ஸுங்கிற மாதிரி நம்ம பே பண்ணணும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பல வீடியோஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கோம். நீங்கள் டைம் இருக்கும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸையும் நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம யூடியூப்ல வந்து இந்த வீடியோ வந்து இன்னுமே வந்து அல்காரிதம் படி ப்ரொமோட் பண்ணோம். ஸோ நம்மள இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு, பல பேருக்கு இது போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஜெரோதா காயினில் பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதில் போய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் மூலமாக போய் நீங்கள் டிமேட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப லேட் பண்ணாதீங்க. ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது 100 ரூபாவோ 500 ரூபாவோ உடனே ஆரம்பிச்சிருங்க. தள்ளி போக நீங்கள் வந்து இன்னுமே தள்ளி போட்டுகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பாயிண்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிட்டி வேணும், இல்லை இந்த வீடியோவை பற்றி ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஃபர்தராக ஃபியூச்சரில் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் வந்து கொண்டு போகலாம். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறது. தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்டு.